cause I got something to prove. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ நண்பா, நான் தான் அவங்க மோட்டோ ஜெடஸ் விஜய். இன்றைக்கி பார்த்தோம்னா சுதந்திர தினம். இன்றைக்கி இந்த நாளில் பார்த்தோம்னா நம்ம r15m வந்து புக் பண்ண வந்திருக்கோம். எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நீங்களும் வந்து இன்றைக்கி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி 75வது சுதந்திர தினத்தை நல்லபடியாக கொண்டாடுங்க. நம்ம மோட்டோ வில்லேஜ் சார்பாகவும் நான் இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம மோட்டோ வில்லேஜ் ரெடஸ் குரூப்பில் இருக்க ஒரு என்னுடைய தம்பின்னு சொல்ல போனோம். ஸோ என்னுடைய தம்பி பார்த்தோம்னா r15m இன்றைக்கி வந்து புக் பண்ண போகிறான். அவன் வந்து பைசா வந்து இப்போ எனக்கு போட்டு விட்டான், காசு வந்து எனக்கு போட்டு விட்டான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து r15m வந்து நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பைசா போட்டு விட்டான். இன்றைக்கி நான் வந்து புக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த பைக்குடைய இஎம்ஐ டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைஸு எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் சொல்லுவேன். நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஒரு தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்கள் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கலர் பைக் வாங்க போகிறோம்னு சொன்னேன்ல, அது என்ன பைக்குன்னு பார்த்தோம்னா r15mல சில்வர் கலர் இருக்குல்ல, அந்த கலர் தான் அவன் புக் பண்ணியிருக்கான். அந்த r15mலே 2 கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒன்று சொல்ல போனோம்னா ப்ளூ கலர் ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து எனக்கு அந்த சில்வர் கலர் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்திருக்க எம் சீரிஸில் மட்டும்தான் அந்த சில்வர் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன பைக்குங்கிறது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ரெடியாக இருங்க. இந்த நிற்கிது பார்த்தீங்களா, இந்த r15m இந்த நிற்கிது பார்த்தீங்களா, இந்த கலர் தான் இன்றைக்கி நம்ம புக் பண்ண வந்திருக்கோம். r15m எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரில் இந்த கலர்னு கூட சொல்லலாம். புக்கிங் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. இஎம்ஐ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இந்த மாடல் பைக் தான் இன்றைக்கி நம்ம புக் பண்ண வந்திருக்கோம். நம்ம பைசா வந்து இப்போ 10,000 கொடுத்துட்டு புக் பண்ணிட்டு இஎம்ஐ டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ என்ன ஏதுங்கிறது நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேன். இப்போ அவன் பார்த்தோம்னா இப்போ வந்து பைக் வந்து இப்போ எடுக்க போகிறது கிடையாது. அவன் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் எடுக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கானா. இப்போ அவன் வெளியூரில் இருக்கான். இப்போ மித்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அங்கேயும் உங்களுக்கு வந்து வீடியோ பைக் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஓகே காய்ச்சி, இப்போ நான் வந்து பைக்லாம் புக் பண்ணியாச்சு. இப்போ பில்லு மட்டும் தான் வரணும். அந்த புக்கிங் பண்ணுறதுக்கான பில்லு மட்டும் வரணும். வந்தோடனே அந்த பில்லை வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். ஓகே, நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே வாங்க. இப்போ ஓகே பார்த்தோம்னா இப்போ பைக் வந்து புக் பண்ணியாச்சு. பில்லு நான் கையில் வாங்கிட்டேன். பில்லு ஸோ வந்து நீ இப்போ இஎம்ஐ டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா இப்போ வண்டியோட ஃபுல் அமௌண்ட் பார்த்தோம்னா 2,18,000 வருது. நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட்டாக பார்த்தோம்னா 50,000 கூட கட்டலாம். 50,000 60,000 கூட கட்டலாம். உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ பார்த்தோம்னா 6லேருந்து 7க்குள்ளே வரும். நீங்கள் 50,000 கட்டினாங்க. உங்களுக்கு கூட கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பணம் வந்து ஐபி அமௌண்ட் வந்து கூட கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி விகிதம் மற்றபடி இந்த மாதம் இஎம்ஐ வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஓகேவா? அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு 70க்கு மேலே கட்டுற மாதிரி பாருங்கள். சப்போஸ் முடியாத பட்சத்தில் நீங்கள் 50 ஒரு 60 கட்டலாம். இஎம்ஐ டீட்டெயில்ஸ் தான். ஃபுல் அமௌண்ட் பார்த்தோன்னா 2,18,000 r15m. ஓகே, மீடியம் இடத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மோட்டோ ஜெடஸ் விஜய். டாடா, பாய், see you.